குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரொம்ப சிம்பிள். நறுமணம் எங்கே இருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வாள். அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீடு முழுவதும் தெளிங்க. ஒருத்தர் தெளிக்கணும், ஒருத்தர் துடைக்கணும். பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பொடி பண்ணி அதில் கலந்துருங்க. அதையும் சேர்த்து பெண்களுக்கு இந்த பணம் சேர்றதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். பெண்களுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? வீட்டில் ஒரு கண்ணாடியை வச்சு வீட்டு உள்பக்கமாக அந்த சூரியனது கதிர்களை நம்ம அதிகமாக பிரதிபலிக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா சூரிய ஒளி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல செல்வம் சேரும். அந்த மூட்டை கட்டின பச்சை கற்பூரத்தை வேப்பிலையோடு சேர்த்து மூட்டை கட்டி அந்த எண்ணெயில் போடணும். இந்த வேப்பிலையும் அந்த பச்சை கற்பூரமும் அளவாக அந்த தீபம் எரியும் போது சிறு வெப்பத்தில் அது கரையும். அந்த கரையிற வாசத்தை நீங்கள் சுவாசித்தீங்கன்னா அந்த நீர் வந்து மழை பெஞ்சு வந்த தண்ணி வந்து இந்த எருக்கம் பூ அதில் கலக்கும்போது மெடிக்கேட்டட் வாட்டர், இந்த இன்ஃபெக்ஷன்லாம் அதில் சேர்ந்து வரும்போது அந்த அசுத்தங்கள் போயிடும். நீங்கள் குடிக்கிற தண்ணி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. பெரியவங்க வந்து ஆன்மீகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பிரார்த்தனைகளை ஒழுங்காக செஞ்சு பண்ணிங்கன்னா துஷ்ட தேவதைகள் வராது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு கலாட்டா நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என்ன சார், என்ன ஒரு ப்ரோக்ராம் பயங்கரமாக ஏதோ ரெடி பண்ணுறீங்க போல, என்ன கேட்க போகிறீங்க? அது செல்வ வளம் அப்படிங்கிறது வந்து பேக்கெட்டில் நிற்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பண விரயம், ஏதோ ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில். அப்படிங்கிறப்ப இந்த பண விரயம் வந்து எதனால் நடக்குது, இல்லை இதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்மந்தமா? நிச்சயமாக உண்டு. முதல்ல உங்கள் ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு என்ன மகாதிசை நடக்குது, நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு பார்த்து தான் நம்ம பரிகாரம் சொல்லணும். கோயில் போகிறதுக்கு காசு இல்லாமல் தானே உங்ககிட்ட வந்து நிற்கிறோம். ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லுவீங்க வடக்க ஒரு கோயிலுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு காசு வேணும்ல. அப்போ வீட்டில் இருந்து சிம்பிளாக, ஆமாம் எளிமையாக, ரொம்ப சிம்பிள். நறுமணம் எங்கே இருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வாள். ரொம்ப சிம்பிளான மேட்ரு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேனே. நீங்கள் பக்கத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோயில் இருந்ததுன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீடு முழுவதும் தெளிங்க. ஒருத்தர் தெளிக்கணும், ஒருத்தர் துடைக்கணும். பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பொடி பண்ணி அதில் கலந்துருங்க. அதையும் சேர்த்து நல்ல ஜம்முன்னு தெளித்து விடுங்க. இதை எல்லாத்த விட பெண்களுக்கு இந்த பணம் சேர்றதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். ஆண்களுக்கும் இப்போ நான் சொல்லிட்டேன். பெண்களுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? தயவு செஞ்சு காலையில் சாயந்தரம் கையை ஒண்டி கழுவிங்க. குளிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. விளக்கேற்றி வைங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இல்லை, ஒரு 6 மணிக்கு ஒரு விளக்கேற்றி வைங்க. சாயந்தரம் விளக்கேற்றி வைங்க. இந்த 2 வேளை நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டின் அந்த முன் வாசலில் வந்து நிற்பாள், தங்குவாள். நீங்கள் உழைக்கிற பணம் வந்து தங்கும். உங்களுக்கு நறுமணம் எங்கெல்லாம் இருக்கோ சார், அங்கெல்லாம் வந்து செல்வம் செழிக்கும். ஆகவே இதை செய்யுங்க. 2வது, உங்கள் வீட்டில் சூரியனது வாசம், சூரியனது ஒளிக்கதிர் வரா மாதிரி அந்த வீடு இருக்கான்னு பாருங்கள். நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், அது இருக்குமா இருக்காதா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த சூரியனது கதிர்களை வாங்கிறதுக்கு வீட்டில் ஒரு கண்ணாடியை வச்சு வீட்டு உள்பக்கமாக அந்த சூரியனது கதிர்களை நம்ம அதிகமாக பிரதிபலிக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா சூரிய ஒளி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல செல்வம் சேரும். சார், இப்போ வந்து பணத்துக்கு வந்து வழி சொல்லிட்டீங்க. தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் தானே. எது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு செலவு. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உடல்நல கோளாறுகள்னால ஏற்படக்கூடிய செலவு. அந்த செலவை கட்டுப்படுத்தவே முடியுது. நீங்கள் நிறைய வெளியே போய் சாப்பிடுவீங்களா? அது முதல்ல பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா
சின்ன ரச சாதம் சாப்பிட்டா கூட நீங்கள் முதல்ல வீட்டில் சாப்பிட்றது நல்லது. 2வது நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கிறது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களது வீட்டில் வாஸ்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஈசான்யம், அந்த ஈசான்ய பக்கம் ரொம்ப பள்ளம் இருக்குது, அதில் வந்து வெயிட் வச்சுருக்கீங்க. நிறைய பேர் பள்ளம் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க, ஆனால் வெயிட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மேற்கு புறத்தில் வந்து பள்ளம் இருக்கிறது, அது மிகப்பெரிய டாக்டர் செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து யாருக்காவது ஒருத்தர் டாக்டர் செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எளிமையாக நீங்கள் அந்த டாக்டர் செலவை குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் காலையில் விளக்கேற்றுறீங்களே, நான் சொன்னேன் இல்லைங்களா, காலையில் சாயந்தரம் விளக்கேற்றணும். அதில் இந்த பச்சை கற்பூரம் மூட்டை கட்டி, அந்த மூட்டை கட்டின பச்சை கற்பூரத்தை வேப்பிலையோடு சேர்த்து மூட்டை கட்டி அந்த எண்ணெயில் போடணும். இந்த வேப்பிலையும் அந்த பச்சை கற்பூரமும் அளவாக அந்த தீபம் எரியும் போது சிறு வெப்பத்தில் அது கரையும். அந்த கரையிற வாசத்தை நீங்கள் சுவாசித்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, லக்ஷ்மி கடாட்சம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வந்து சேரும். வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள், அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ பசும் சாணம் வாங்கிட்டு வந்து வீட்டில் நல்லா கரைச்சிட்டு முன் வாசப்படியில் தெளிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா மாதத்தில் ஒரு நாள் இது செஞ்சிங்கன்னா கூட அந்த பசும் சாணம் மகாலட்சுமியை ஈர்க்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். வீட்டில் மருத்துவ செலவு குறையும். இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, அதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சயின்டிஃபிக் விஷயத்தை அப்படியே சொல்கிற மாதிரியே இருக்காது. ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலுமே ஒரு மெடிசினல் வேல்யூவோடையே சொல்கிறீங்களே சார். பெரியவங்க எல்லாம் கொடுத்துருக்கிறது அதுக்கு தானே சார். இப்போ உங்களுக்கு நான் வந்து ஆடி மாதம் கூழ் குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். எதுக்காக கூழ் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன் சார்? குளிர்ச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் தயாராகிறோம். அடுத்த மாதம் ஆவணி மாதம் வந்து மழை பெய்ய போகுது, புது தண்ணி வரும். புது தண்ணி வரும்போது எங்கே இருக்கிற ஏரியிலேருந்து ஆற்றுலேருந்து தண்ணி வருங்களா, எங்கே இருக்கிற குப்பையெல்லாம் சேர்ந்து வரும். அந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காய்ச்சாமல் குடிப்பீங்க. உங்கள் வயிற்றில் இன்ஃபெக்ஷன் சேர்ந்து பேதி ஆகிறதோ இல்லது குடலில் வந்து பிரச்சனை பண்ணுறதோ இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதான் முதல் மாதமே வரும் முன்னே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறோம். சாதாரண கூழ் நாங்கள் தரல, அதில் வேப்பிலையை போடுவோம். அந்த வேப்பிலையோடு சேர்ந்த கூழை வந்து உங்களை குடிக்க சொல்லுவோம். அந்த வேப்பிலை சேர்ந்து உங்களுக்கு போகும்போது வயிற்றில் இருக்கிற கிருமியெல்லாம் செத்து போயிடும். அது மட்டும் இல்லை, அடுத்த மாதம் அந்த புது தண்ணியை குடித்தாலும் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த தண்ணியில் வரப்போகிற தண்ணியும் மெடிக்கேட்டடாக இருக்கும். எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஆவணி மாதம் சதுர்த்தியில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இந்த எருக்கம்பூ மாலையோடு அந்த ஏரிக்கரை ஓரமாக நாங்கள் எல்லாத்தையும் போய் கொட்டிட்டு வந்துடுறோம். நீங்கள் கூட கேட்பீங்க, என்ன சார் விநாயகரை வச்சு கும்பிடுறீங்க, நீங்களே போய் தண்ணியில் கரைச்சிடுறீங்களே. அந்த கரையை பலப்படுத்துவதற்காகவும் அந்த நீர் வந்து மழை பெஞ்சு வந்த தண்ணி வந்து இந்த எருக்கம்பூ அதில் கலக்கும்போது மெடிக்கேட்டட் வாட்டர், இந்த இன்ஃபெக்ஷன்லாம் அதில் சேர்ந்து வரும்போது அந்த அசுத்தங்கள் போயிடும். நீங்கள் குடிக்கிற தண்ணி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, அற்புதமாக இருக்கும். பெரியவங்க வந்து ஆன்மீகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க சார். இதை நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான வாழ்க்கையை வந்து டாக்டர்கிட்ட போகாமையே சார். அன்றைக்கெல்லாம் எந்த டாக்டர் இருந்தாங்க சார்? அன்றைக்கி என்ன ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்ததா நீங்கள் அங்கே போனால் ஜெயிக்கலான்னு? மருத்துவச்சி தான் இருந்தாங்க. அந்த மருத்துவச்சி பார்த்துக்கிட்டாங்க. எத்தனை குழந்தைங்க சார் ஒரு வீட்டில்? 9 குழந்தை 10 குழந்தை. இன்றைக்கி ஒரு குழந்தை 2 குழந்தைக்கே கண்ணெல்லாம் பிதுங்கி போயிடுது. ஆகவே சாஸ்திரங்களை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு பிரயோகம் பண்ணிங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு தீய சக்தியுடைய நடமாட்டம் அப்படின்னு. ஆமாம், நம்ம வந்து பார்க்குறோம்ல, நிறைய படங்கள்லாம் பார்க்குறோம். பட் மனசு அப்படிங்கிற ஒன்று ஏதோ ஒரு தடுமாறிக்கிட்டே இருக்குது. இல்லை வீட்டில் ஏதோ சரியில்லை அப்படின்னு நினைக்க வைக்குதோ, இல்லை உண்மையிலேயே ஏதோ தீய சக்தியுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளாடி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறதோ, இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இது மாதிரியான ஒரு ஃபேஸ் இருக்கும், ஒரு டைம் இருக்கும். இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம என்ன மாதிரியான முதல்ல அந்த குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி 2 பேருக்குமே ஜாதகம் முதல்ல பார்க்கணும். அவங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மகாதசை நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே ராகு திசை
இல்லைன்னா கேது திசை, நாக திசைகள் நடக்கும். செவ்வாய் திசை கூட சில பேருக்கு நடக்கும். இந்த நாக திசைகள் நடக்கும்போது எங்கேயோ தூரத்தில் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம், யாரோ நைட்டில் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க சார் அப்படின்னு ஒரு மர்மரிங் சவுண்டு, இது எல்லாத்த விட சார் ஏதோ ஒரு நிழல் போச்சு இல்லை இப்போ அப்படின்னு ஒரு அமானுஷ்யம், இதெல்லாம் கேட்கத்தான் செய்யும். ஆனால் அது கேட்குறவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் அவருக்கு ஏதோ மனச்சிதைவு சார், மென்டல் சார் அவர் அப்படின்னு அவசரப்பட்டு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. அவர் கேட்குறது அத்தனையும் நிஜம், உண்மை, பொய்யே இல்லை. நான் கூட இந்த டிவியில் வந்து சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தரலாம். ஆனால் இந்த டிவியை பார்க்குறவங்களுக்கு இதில் இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அது பயமுறுத்துறது பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் நான் ஒரு சின்ன ஒரு மூலிகை சொல்கிறேன், அதோடு சேர்ந்து இன்னொரு சாம்பிராணி அப்படின்ற பொருளையும் போட்டு புகை போட்டிங்கன்னா வெறும் தேளாக தெரியும் உங்களுக்கு. அந்த பச்சிலையினுடைய வாசம், அந்த பச்சிலையினுடைய குணம் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தேளாக இருக்கும். இந்த புகை நின்று ஒன்றே தேள் இருக்காது. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இதெல்லாம் பயம், விகாரம். இந்த விகாரம் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி காலையில் சாயந்தரம் விளக்கேற்றணும்னு சொன்னேன் இல்லைங்களா, பச்சை கற்பூரமும் அந்த வேப்பிலையும் போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் நீங்கள் இந்த ரெண்டும் பண்ணணும். இந்த ரெண்டும் பண்ணிங்கன்னா வீட்டில் குலதெய்வம் வந்துருச்சு, பித்ருக்கள் வந்துருச்சு அப்படின்னா துஷ்ட தேவதைகள்லாம் உள்ளே வராது. இட் இஸ் ஆல்ரெடி ஃபில்டு. குலதெய்வமும் பித்ருக்களும் இந்த வீடு முழுவதும் நிறைஞ்சிருக்காங்க. தேவாதிகள் வந்து வீட்டில் உலவுகிறார்கள், துஷ்ட தேவதைகள் உள்ளே வராது. ஆகவே வீட்டில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது, இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பிரார்த்தனைகளை ஒழுங்காக செஞ்சு பண்ணிங்கன்னா துஷ்ட தேவதைகள் வராது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.